என்ன சம்பளம் வேணாம். சம்பளமா? ஆமா, என்ன சம்பளம் தரணும். எங்க சங்கத்துல நாங்க முடிவு பண்ணியிருக்கேன். எங்க சங்க தீர்மானம். கணவனால் கஷ்டப்படும் மனைவிகள் சங்கம் தீர்மானம் 1. அனைத்து கணவன்மார்களும் வீட்டில் சேவை செய்யும் மனைவிகளுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும். ஆமா, மாசந்தோறும் 1ஆம் தேதி ஆனோன்னு எனக்கு சம்பளம் தரணும். தீர்மானம் 2. ஒரு நாள் மனைவி வீட்டில் வேலை செய்தால் அடுத்த நாள் கணவன் வீட்டில் வேலை செய்ய வேண்டும். ஆமா, வேலை செய்ய தரானா? உங்களுக்கு என்ன கொம்பா முளைச்சிருக்கு? தீர்மானம் 3. கணவன் வாங்கும் சம்பளத்தை மொத்தமாக மனைவி கையில் கொண்டு கொடுக்க வேண்டும். அவர்கள் செலவுக்கு தேவைப்பட்டால் மனைவியிடம் உரிய காரணத்தை சொல்லி கேட்டு வாங்க வேண்டும். ஆமா, சம்பளத்துக்கு என்ன கையில தான் கொண்டு தரணும். உங்களுக்கு தேவைப்பட்டா என்ன காரணம்னு சொல்லி 5 10 என்ன கையிலண்டா நீங்க வாங்கிட்டு போனோம். நான் வேலை செய்து ஒரண்டா கொண்டு வந்துட்டு எனக்கு தேவைப்பட்டா 1 டிக்கெட் வாங்கிட்டு போனோம். நல்ல தீர்மானம் கேட்டிய. அடுத்தது தீர்மானம் 5. மனைவியிடம் கேட்காமல் கணவன் தன் அக்கா தங்கைக்கோ அம்மாவுக்கோ பணம் கொடுப்பது தடை செய்யப்பட்டுள்ளது. சரி, சம்பளம் கண்டிப்பா வேணுமா? சம்பளம் கண்டிப்பா வேணும். எவ்வளவு எதிர்பார்க்கிய? ஒரு 10,000 ரூபாய் எதிர்பார்க்கி. 10,000 ரூபாய் தானே தரல. சரி, இது சம்பளம் தருவதுறாங்க. நீ தங்குவேன்? இங்கதான் தங்குவேன். அப்ப இங்க தங்கினா என்ன வீட்டோட தர வேண்டிய வரும். அதுக்கு ஒரு மாசம் 3,000 ரூபாய் தர வேண்டிய வரும். பாத்தீங்க. அடுத்து சாப்பாடு கண்டு சாப்பிடுவேன். சரி, அப்போ சாப்பாட்டுக்கு டெய்லி ஒரு 200 ரூபா ஆச்சு. அப்போ 30 நாளத்தைக்கு அதுக்கு ஒரு 6,000 ரூபா. அப்போ 6 மூணு 9,000 ரூபா ஆச்சு. இனி இதுக்கு மேலே கரண்ட் பில்லு பாதி பைசா நீ தரணும். அப்போ அதுக்கு ஒரு 1000. அப்படின்னு சொல்லி 10,000 ரூபா ஆச்சு. இனி இதுக்கு மேலே கேபிளுக்கு குடிக்கிறதுல உள்ள பாதி, இது நெற்றி உள்ளதுல பாதி, உனக்கு 2 மொபைலு நான் ரீசார்ஜ் பண்ணி அதுக்கு ஒரு 1000 ரூபா. அடுத்தது வாரத்துக்கு ஒரு படம் தானே கேட்டேன். அப்போ ஒரு 500 ரூபா ஆச்சு. மாசத்துக்கு 4 படம். அப்படின்னு சொல்லப்ப 2,000 ரூபா ஆச்சு. மாசம் ஒரு 5,000 ரூபாய் போல துணி அடிக்க. அப்படின்னா 13 5 18,000 ரூபா. நீ 10,000 ரூபா சம்பளம் கேட்ட. 10,000 ரூபா சம்பளத்துல 18,000 ரூபா வருது. நீ அதில் 10,000 ரூபாய் கழிச்சு மீதி 8,000 ரூபாய மாசந்தோறும் 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி விளையாடி என்ன கையில கொண்டு தாடுறேன்.